ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி டாரட் ரீடிங்கில் நான் பார்த்து சொல்கிற ப்ரெடிக்ஷனும் வந்து கேட்குறப்போ, இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்குறப்போ நான் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு நியூமராலஜியில் இதையும் பார்த்து சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து இந்த ஹோல் வருஷத்துக்கு அதனால தான் வந்து இப்போது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது 2024 இந்த வருஷம் உங்களுக்கு அதாவது பர்டிகுலராக உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இதை எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சொல்கிறேன். இந்த பாதி வேலையை நீங்கள் பார்க்கணும், மீதி ப்ரெடிக்ஷனை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து பர்சனல் இயர் கண்டுபிடிக்கிறது எப்படின்ற பேட்டர்ன் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் தேதி 3ஆவது மாதம் 1985, அதாவது 2/3/1985 to March 1985 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த 1985 எடுத்துருங்க, பிறந்த வருஷத்தை விட்டுருங்க. பிறந்த தேதி, பிறந்த மாதம், இந்த வருஷத்துக்கு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். அதனால 2024 அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது ஒரு பேப்பர் எடுத்து 2/3/2024 இந்த தான் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் பர்சனல் இயர் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு எடுக்க போகிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2/3/1985 வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்னா, இந்த 1985 ரிமூவ் பண்ணிவிட்டு 2/3/2024 இப்படின்னு போட்டுக்கிறீங்க. இப்படி போட்டுட்டு இந்த போட்டிருக்கீங்கல்ல, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நம்பராக ப்ளஸ் பண்ணணும், கூட்டணும். அதாவது 2 + 3 + 2 + 0க்கு வேல்யூ கிடையாது. அடுத்தது 2 + 4 இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து 8 வரும். இது எல்லாத்தையும் டோட்டலாக பண்ணிங்க அப்படின்னா 13 வரும். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், 13 வரும். அந்த 13 இப்போ 2 டிஜிட்டாக இருந்ததுன்னா அதை வந்து சிங்கிள் டிஜிட்டாக பண்ணணும். அப்போ வந்து என்ன, நம்பர் 4 வருது. இதுவே வந்து உங்களுக்கு 10 வந்துச்சு அப்படின்னா அதோட டோட்டல் கால்குலேஷன் நம்பர் 1 வரும். இதே வந்து 22 வந்துச்சுன்னா 2 + 2 4 வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த நம்பர் எடுக்கணும். இல்லை வந்து உங்களுக்கு வந்த டிஜிட்டே வந்து சிங்கிளாக 6 தான் வருது அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக 6 எடுத்துக்கலாம். 2 டிஜிட்டாக வந்தால் மட்டும் டோட்டல் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். அதாவது உங்களோட டேட் ஆஃப் அதாவது டே, மந்த்து 2024, உங்களோட பிறந்த தேதி, பிறந்த மாதம், இயரை எடுத்துகிட்டு 2024 இதை வந்து ப்ளஸ் பண்ணணும். ஒவ்வொரு நம்பராக போட்டு ஃபைனலாக சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் ப்ளஸ் பண்ணி சிங்கிள் டிஜிட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நான் கூட்டி வச்சதில் வந்து 13க்கு 1 + 3 வரப்போ ஃபைனலி 4. அப்போ இந்த தேதியில் பிறந்தவங்களோட பர்சனல் இயர் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அவங்க வந்து நான் இப்போ சொல்கிற 1 to 9 வரைக்கும் நான் சொல்கிறதுல நம்பர் 4 தான் வந்து இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கான இந்த வருஷத்தோட ப்ரெடிக்ஷன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும். ஸோ இப்போ வந்து நம்பர் 1 இந்த கால்குலேட் பண்ணி நம்பர் 1 வந்தவங்களுக்கு உண்டான பர்சனல் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். இப்போ பர்சனல் இயர் 1 வந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்குது. புதுசாக வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ ஜாபில் வந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிறதுக்காக பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை சிங்கிளாக இருக்கீங்க, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் பார்ட்னர் வந்து லவ் பார்ட்னர் வந்து இந்த வருஷம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுதான் பர்சனல் இயர் நம்பர் 1க்கு. பர்சனல் இயர் நம்பர் 2 வந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் வந்து எமோஷனல் இம்பேலன்சஸ் வந்து இருக்கும். ரொம்ப இந்த மூட் ஸ்விங் ஆகிறது, ரொம்ப டக்குன்னு ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவீங்க, அப்புறம் கோவமும் சருன்னு வந்துடும். என்ன இதெல்லாம் இதுக்கு போய் கோவப்படுறீங்களே அப்படின்னு உங்களை வந்து கேட்பாங்க. ஸோ அந்த எமோஷன் இம்பேலன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெடிடேஷன்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க.
சந்திர பகவான் வேண்டுதல் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள் எமோஷனலி இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு அதே மாதிரி வந்து புதுசாக வந்து உங்களோட லைஃப்பில் பர்சன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது ஆப்போசிட் செக்ஸ் பர்சன் வந்து இப்போ நீங்கள் மேல் பர்சனாக இருக்கீங்கன்னா ஃபீமேல் பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிப்பாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இந்த வருஷம் கமிட் ஆவீங்க. இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப்னால் அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், மேரேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஃபீமேல் பர்சனோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஃபீமேல் பர்சனோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து மேரீடு பர்சனாக இருக்கீங்க, ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்குன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஒரு ஹாப்பியான வருஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்பர் 2ல் பர்சனல் இயராக இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது வந்து நம்பர் 3 பர்சனல் இயர் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஓவராலாகவே நல்ல க்ரோத் இருக்குது. ஒரு படிப்படியான க்ரோத் வந்து இந்த ஓவராலாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எக்ஸாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. எக்ஸாம் இப்போ எழுத போகிறீங்க இந்த வருஷம் அப்படின்னா அதில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மேற்படிப்பு படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட படிக்கிற விஷயங்களில் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வருஷம் மேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வருஷத்தோட ஒரு 6 மாதத்துக்கு மேலே, இந்த வருஷத்தோட நெக்ஸ்ட் ஹாஃபில் மேரேஜ்க்கு உண்டான எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு ஒரு புதுசாக இப்போ நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் புதுசாக ஒரு மல்டிபிள் ஃபினான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து இந்த வருஷம் நீங்கள் போடுற எஃபர்ட்டில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் நம்பர் 3 பர்சனல் இயர் வந்தவங்களுக்கு. ஓகே, இப்போது அடுத்தது நம்பர் 4 பார்ப்போம். நம்பர் 4 பர்சனல் இயர் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து வேலையில் ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஜாப் சேஞ்ச் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட இருக்கிற ஜாபில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும், வேறு இடம் மாற்றி போகணுன்னீங்கன்னா அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஒரு வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு பொதுவாகவே ஏற்படுறதுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷிஃப்டிங்கும் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களோட ஸ்டடீஸில் வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான சான்சஸ் வந்து ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ், இதை வேறு ஊரில் வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வருஷம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஹெல்த் ரீதியான விஷயங்களில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணணும். நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை பற்றிலாம் மைண்ட் பண்ண வைக்கவே மாட்டீங்க ஏதாவது வர்றதுக்கு வரைக்கும். அதனால உங்களோட ஹெல்த்துக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர், நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும், ஒரு ஃபுட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக நீங்களாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உண்டான பெட்டர் இயராக இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து நல்ல இது கொடுக்கும், நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அப்ராட் ட்ராவல் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இதுதான் பர்சனல் இயர் நம்பர் 4க்கு. அடுத்தது பர்சனல் இயர் நம்பர் 5 வந்தவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 5க்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் பர்சனல் இயர் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் புது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஒரு வீடு இல்லை வந்து லேண்டு இல்லை ஆஃபீஸாக வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வருஷம் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கே உண்டான அமைப்பு இருக்குது. உங்களோட பேரில் புது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்போட உங்களோட ஓன் பிஸ்னஸ்க்கு உண்டான வாய்ப்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் வெக்கேஷன் பிளானிங்கில் வந்து இது வரைக்கும் நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும்னு நினச்சவங்க போகாமல் இருந்த இடம் கூட இந்த வருஷம் நீங்கள் போடுற வெக்கேஷன் பிளானை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல இயராக இருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே சொல்லணும்னாலும் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. புதுசாக கற்றுக்குறீங்க, புதுசாக வந்து ஒரு கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறது, புது கலைகள் வந்து உங்களோட லைஃப்குள்ளே கொண்டுட்டு வருது, அதெல்லாம் 2024 உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப
என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் வந்து லேசி ஃபீல் கொடுக்கும். நீங்கள் நல்ல பேட்டர்னில் போயிட்டு இருந்தீங்கன்னாலும் இப்போ ஒரு மாதம் ஸ்ட்ராங்காக நல்லா போகிறீங்கன்னா அங்கே ஒரு வாரம் நெக்ஸ்ட் ஒரு வாரம் அப்படியே இந்த லேசி ஃபீல், அப்புறம் பண்ணலாமே அப்புறம் செய்யலாமே அப்படின்ற ஒரு லேசி ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த லேசி ஃபீல் வருதுன்னு நீங்கள் சென்ஸ் பண்ணிட்டீங்கனாலே அதை பிரேக் பண்ணி ஆக்ஷன் பேஸில் மாற்றுங்க. அங்கே மாற்றுறப்ப இன்னும் நல்ல மாற்றங்கள் லைஃப்பில் இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 5. அடுத்தது நம்பர் 6. நம்பர் 6 வந்து பர்சனல் இயராக உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஓகே, நம்பர் 6 வந்தவங்களுக்கு வந்து லக்ஸூரியஸான லைஃப் கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு லக்ஸூரியஸ் கார் வாங்கலாம். உங்களோட வீட்டில் இருக்க பொருட்களில் வந்து ரொம்ப காசு ஜாஸ்தியாக போட்டு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலிக்காக வந்து நிறைய ஹாப்பியாக வந்து பணம் வந்து அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக உருவாகிறதுக்கு. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சான்சஸ் இருக்குது. குழந்தை பொறுக்கிறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பொறுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கீங்க குழந்தை பொறுக்கிறதுக்கு அப்படின்னா அது இந்த வருஷம் 100% உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துரும். அதே மாதிரி உங்களோட பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதாவது லேண்டு வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. இந்த வருஷம் வந்து நீங்கள் கட்டிடுவீங்க. அதே வந்து உங்களோட சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்காங்க, இது மாதிரி கட்டிட வேலைகள் ரீதியாக வந்து என்ன விஷயத்தில் இருந்தாலும் சரி, இல்லை இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா சூப்பரான பண வரவு வந்து ஏற்படும். அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் சூப்பராக இருக்குது. எந்த குறையும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் ஆனவங்களுக்கும் நல்லா இருக்குது. லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது லவ் அட்ராக்ட் பண்ணி மேரேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த இயர் வந்து செல்ஃப் கேரே உண்டான வருஷம். அதாவது நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில பொருட்கள் உங்களுக்காக வாங்கிக்கிறது, உங்களை வந்து நீங்கள் அழகுபடுத்திக்கிறது. ஸோ செல்ஃப் கேரிங் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் கேரிங்கே வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த உங்களுக்கே நீங்கள் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நம்பர் 6 வந்து இவங்களுக்கு இதுதான். ஓகே, நம்பர் 7ஓட பர்சனல் இயர். நம்பர் 7 வந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதாவது ஸ்பிரிச்சுவலி சாமி கும்பிட்றது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறது, ரொம்ப தூரம் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை மெடிடேஷன் ப்ராக்டிசஸ், ஹீலிங் ப்ராக்டிசஸ், ரெய்கி ஹீலிங், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் இந்த வருஷம் வந்து உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம்ம பிறந்து நம்ம என்ன வந்து பண்ணுறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற சில புரிதல்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். நிறைய புரிதல்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே வந்து அறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த மெடிடேஷன்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நீங்கள் அதுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து பெட்டராக இருக்கும். சில இடத்துல வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த குறையும் கிடையாது. பட் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பெரிய ஈடுபாடு காட்டாமல் இருக்கனால ஏதாவது பிரச்சனை வந்தால் தான். ஸோ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ராப்பராக நீங்கள் டேக் கேர் பண்ணணும். அது வந்து உங்களோட கையில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. எப்போவுமே வந்து கோயிலுக்கு போகிறது வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்னே ஸ்டார்ட் ஆகும். இல்லைனாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணுன்றதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யோகா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உங்களோட ஈடுபாடு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து குடும்பமாக கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஃபஸ்ட் பிளான் வந்து போடுறவர் நீங்களாக இருப்பீங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயத்துக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ரீதியாக எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அட்ராக்டும் பண்ணுவீங்க. இதுதான் பர்சனல் இயர் நம்பர் 7க்கு. பர்சனல் இயர் நம்பர் 8க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து புதுசாக அட்ராக்ட் ஆகும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேலைகளில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. லீகல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப
கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு யாருக்கும் சைன் போடுறது, இல்லை நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் கடன்லாம் கொடுத்தீங்கன்னா அது ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. ஹெல்த் ரீதியாக ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும், அது வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்குவீங்க, அது வந்து பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் இந்த வருஷம் ஏற்படும். அது எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னா அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அது பண்ணுனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த இயரே வந்து உங்களுக்கு கர்மா, பெட்டர் கர்மாவை கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வருஷம் நீங்களே நோட் பண்ணிக்கோங்க, நம்ம நல்ல நல்ல வேலைகள் செய்கிறோமா அப்படின்றத வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கர்மாவாக வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ நல்ல வேலைகளை செஞ்சீங்க, நல்ல விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பில் வந்து அட்ராக்ட் ஆகும். இதே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து கொடுப்பாரு கடவுள். அதனால வந்து நம்பர் 8ன்றதே வந்து சனி பகவானோடது. அவர் வந்து கெட்டவரெல்லாம் கிடையாது, அவர் நியாயத்தின் தேவதை. நம்ம எவ்வளோ நல்லது பண்ணுறோமோ ட்ரிபிள் த டைம் நல்லது வரும், எவ்வளோ கெட்டது பண்ணுறோமோ ட்ரிபிள் த டைம் அந்த கெட்டதை கொடுப்பாரு. அதுதான் வந்து சனி பகவானோட வேலை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லது அதிகம் பண்ணணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள், லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்பர் 9. ஓகே, நம்பர் 9 நினச்சவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷம், நாள்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாக பெண்டிங்காக இருந்த வேலைகள் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும். நிலம் பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தது, உங்களோட முன்னோர்களோட சொத்துல வந்து பங்குல வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும். நியாயமாக அந்த ஒரு பாகப்பிரிவினை எல்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட எனர்ஜி லெவல் வந்து நல்ல உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன விஷயத்த வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணுன்னு பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அது வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி வைஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. இதே அந்த எனர்ஜி டவுன் ஆகுது, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் போட்டிங்கன்னா அதையும் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எந்த பயங்களும் மைண்டில் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, உங்களோட வேலைகளை ஈடுபாட ஆரம்பிங்க, பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸ் வைங்க. நீங்கள் அதை அப்படியே ஈர்க்கிறத வந்து ரொம்ப நல்லா பார்ப்பீங்க. ஸோ நெகட்டிவான தாட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிங்க. வந்தால் கூட அதை கட் பண்ணணும், இது எனக்கு தேவையில்லை, எனக்கு நல்லது நடக்கும்னு மைண்டை மாற்றிக்கோங்க. அங்கே உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுதான் பர்சனல் இயர் நம்பர் 1 to 9க்கு ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த நம்பரை ஃபஸ்ட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி உங்களோட பர்சனல் இயர் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக பர்சனல் இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவங்களோட பர்சனல் இயருக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.